வாயில என்னமோ வருது. ப்பு! வாயில என்னமோ வருது. வாயில வந்துட்டே இருக்குங்க. வாயில நல்லா வருது. வாயில வர்றதெல்லாம் வண்ட வண்டையா திட்டணும்னு தான் தோணுது. ஆனா வருது வாயில. நல்லா வருது வாயில, நல்லா வருது வாயில, வருது நல்லாவே. அட கோட்டு போடுறத பத்தி வாயில நல்லா வருதுங்க. இத வாயின்னு அவ்வளவு மோசமா போச்சுங்களா? கோட்டு போடுறத பத்தி வாய் சொல்லுதுங்க. ஊருக்குள்ள கோடிக்கணக்கான பேரு குமுறி குமுறி கேட்டாங்களாம், நீ எதுக்கு கோட்டு போடுறேன்னு. அடுத்து இப்ப நம்ம புதுசா அந்த சூட் எல்லாம் போட்டு வரோம்ல, அத பத்தி கூட நிறைய பேரு, ஏன் நாமெல்லாம் கோட் சூட் எல்லாம் போடக்கூடாதா? உடனே வந்துச்சு கோவம். திறந்த என் கேட்ட, பேசன கோட்டை. சார் வாயில நல்லா வருது அப்படின்னு சொன்ன சார், உங்க வாயில இது மட்டும் வரக்கூடாது சார், வேற விஷயங்க நிறைய வரணும். தற்குறியாமா தற்குறி, நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். தமிழ்நாட்டினுடைய லெகசிய பிரேக் பண்ணாதீங்க சார். அது மட்டும் இல்ல சார், கடந்த 2 வருஷமாவே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா சார்? வெறும் 20 நாள் தான் சார் இந்த கோட்டை பத்தி பேசியிருக்கோம். அதுவும் பெருசா யாருமே பேசல சார். இந்த கோட்டை போட்டதுனாலயோ போடாம போனதுனாலயோ கீழே போட்டதுனாலயோ யாருக்குமே எந்த பயனுமே இல்ல சார். எல்லாரும் கேட்ட முக்கியமான விஷயம், எப்ப பிரஸ் மீட் கொடுப்பீங்க? அது இப்ப இல்ல சார், கடந்த 2 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம் தான். பிரஸ் மீட் எப்ப கொடுப்பீங்க? பிரஸ் கிட்ட எப்ப பேசுவீங்க? அத பத்தி எல்லாம் உங்க வாயில நல்லா வரலங்க. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஏன் சார், பிரஸ் மீட் குடுக்கறதெல்லாம் உங்க வாயில நல்லா வந்திருக்கணுமே, ஏன் வரல? நீங்க கடைசியா எடுத்த படங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதுல நீங்க ஆரம்பத்திலேயே போடுறது என்னன்னா, இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு பிரஸ் மீட் இருக்கும் அப்படிங்கிறதுதான். டைரக்டர் ஒருத்தர் உங்ககிட்ட கதை சொல்ல வர்றாரு சார். அவரு சொல்றாரு, சார் ஓப்பனிங் சீனு ஒரு ஃபைட் சீன் சார். நீங்க என்ன சொல்லுவீங்க? சண்டை காட்சி வேணாம், வாயில நல்லா வருது, கடைசி கிளைமேக்ஸ்ல பிரஸ் மீட் வையே அப்படின்னு சொல்லுவீங்கல்ல சார். ஒரு யூடியூபராக, சமூகத்தின்படி பெண்ணாக நான் இப்படி ஒரு வார்த்தைய பேசவே கூடாது. என்னுடைய தோழர்கள் எல்லாரும் மன்னிச்சுக்கங்க. குறிப்பா என்ன ரொம்ப நேசிக்கிற அம்மாக்களும் அக்காக்களும் என்ன மன்னிச்சிருங்க. யோசிச்சு பாருங்க சார், இப்படி ஒரு வார்த்தைய நான் சொல்லக்கூடாது, ஆனா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு யூடியூபரா இருக்கிற எனக்கே இவ்வளவு கில்ட் இருக்குன்னா, ஒரு நாட்டின், ஒரு மாநிலத்தின் முதல்வராய் இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு கில்ட் இருக்கணும்? எதை பத்தியுமே கவலை இல்ல சார்? ஸ்கிரிப்ட் தான், மொத்தமா ஸ்கிரிப்ட் தான். நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஏதோ சினிமால நடிக்கிற நடிகர் மாதிரி இல்ல சார் பேசிட்டு போயிருக்கீங்க சார். நீங்க தமிழ்நாட்டுடைய முதல்வர் சார். இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமான தமிழ்நாட்டுடைய முதல்வர் நீங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, பொது சுகாதாரத்தில் முன்னணியில் இருக்கும் தமிழ்நாடு, சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவத்தில் முன்னுதாரணமா இருக்கிற தமிழ்நாடு. இந்த மாநிலத்துல முதல்வரா உட்கார்றதுக்கே ஒரு தகுதி வேணும் சார். இப்படி இருக்கிற எல்லா லெகசியும் போட்டு உடைச்சிட்டு எதுக்கு நீங்க முதல்வரா இருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியல சார். என்ன சொன்னீங்க? வாயில நல்லா வருது, வாயில நல்லா வருது. வரும் உங்களுக்கு வரும். நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். சினிமா நடிகன் கூட பேச தயங்குற சில விஷயங்கள். நல்லா குடிச்சிட்டு இந்த சந்து பொந்துக்குள்ள பேசி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிற இடபிள்யூஎஸ் மாதிரி இல்ல சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுடைய முதல்வர்ங்கிறது சாதாரண பதவி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதென்ன சினிமால எடுக்கப்படுற ஒரு காட்சி நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க வாயில வந்திருக்க கூடாது, ஆனா வந்திருக்கு. நீங்க கண்டிப்பா இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஒரு தமிழ்நாட்டின் முதல்வராக இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினது தப்புன்னு நீங்க மன்னிப்பு கேட்கணும், அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட. ஏன் சார், உங்களை பார்த்து இந்த உங்களோட குட்டி குட்டி நண்பா நண்பீஸ் எல்லாம், ஏமா எனக்கு வாயில நல்லா வந்துருமா விஜய் எங்களை தப்பா பேசுறேன்னா அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா சார்? ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுக்கற டீச்சரை பார்த்து, டீச்சர் வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா சார்? உங்க ஆளுங்க ஃபேமஸான மீம்ஸ் போட்டதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்கூல் பையன் புத்தகத்துல நடிகருடைய போட்டோ இருந்ததாமா. அந்த போட்டோவை ஏன் வைக்கிற அப்படின்னு வாத்தியாரு அடிச்சாராமா. திருப்பி அதே வாத்தியாரு அந்த நடிகருடைய போட்டோவை கொண்டு போய் ஸ்கூல் வால்ல மாட்டினாராமா. கேட்டப்போ முதலமைச்சர் அவர்தான் அப்படின்னு மாட்டினாராமா. உடனே ஸ்கூல் பசங்க வாத்தியார பார்த்து சிரிச்சாங்களாமா.
அந்த சிரிச்ச பசங்க வாத்தியார பார்த்து சொன்னாராமா, எனக்கு வாயில நல்லா வருது, இது எங்க தமிழக முதல்வர் எங்க தலைவர் கத்து கொடுத்த வார்த்தை. தற்குறியாமா, தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். தற்குறின்னு உங்களை சொன்னதுனாலதான் எனக்கு வாயில நல்லா வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல சார். உங்க வாயில நல்லா வந்ததுனாலதான் நாங்க உங்களை எல்லாம் தற்குறின்னு சொன்னோம். என்ன பேசணும், எங்க பேசணும், எதை பேசணும்? ஒரு தமிழ்நாட்டின் முதல்வர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு மத்தியில நின்னு முதல் முறையா மைக்ல பேசுறாரு. அதுல 12 தடவை திமுகன்னு சொல்றாரு, 3 தடவை ஸ்டாலின் சார்னு சொல்றாரு, ஒரு தடவை ஒரு முதல்வரா இருந்து என் வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. கவர்ச்சியா இருக்கிறதுக்கு நான் என்ன சன்னி லியோனான்னு கேட்கல, பாதியிலே நிப்பாட்டிட்டாரு. ஏன் சிலுக்கான கூட கேட்டிருக்கலாம். அது என்ன எப்ப பார்த்தாலும் சிலுக்கு சன்னி லியோன்னு, கவர்ச்சி நடிகர்னு சொல்லிட்டு போயிருவோம். ஏன்னா நம்ம ஊரு பெண்களுக்கு எல்லாம் பிடிச்ச நடிகர் கவர்ச்சி நடிகர் தானே. இந்த வார்த்தையை பேசுறதுக்கு எதுக்கு முதல்வர் அரசுடைய பணத்தை செலவு பண்ணி திருச்சி கிழக்குக்கு வந்தாருன்னு தெரியல. நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். எதெல்லாம் வரக்கூடாதோ அதெல்லாம் உங்க வாயில இருந்து நல்லாவே வருது. எதெல்லாம் ஆக்சுவலா உங்க வாயில இருந்து வந்திருக்கணுமோ அதெல்லாம் வரல. தமிழ்தாய் வாழ்த்தை 3ஆம் இடத்துக்கு நீங்க தள்ளதை பத்தி உங்க வாயில இருந்து ஏதோ ஒண்ணு வந்திருக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லி சிங்கப்பெண் அதிரடி படைய கொண்டு வரேன்னு சொல்லி இப்ப வரையும் கொண்டு வரல, அத பத்தி ஏதாவது உங்க வாயில இருந்து வந்திருக்கணும். தமிழ்நாட்டு முதல்வரை சந்திக்காம அவமானப்படுத்தின அமித்ஷாவை பத்தி ஏதாவது உங்க வாயில இருந்து வந்திருக்கணும். சிபிஎஸ்இ சிலபஸில் ஏற்பட்ட குளறுபடியால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக உங்க வாயில இருந்து ஏதாவது வந்திருக்கணும். உங்க அமைச்சர்கள் பண்ற அட்ராசிட்டிக்கு எதிராக ஏதாவது உங்க வாயில இருந்து வந்திருக்கணும். பக்கத்து மாநிலத்துல மேகதாது அணையை கட்டுறதா சொல்லிருக்காங்கல்ல, அத கட்டக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லி உங்க வாயில இருந்து வந்திருக்கணும். திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினாங்கல்ல, அத பத்தி உங்க வாயில ஏதாவது வந்திருக்கணும். சென்னையில இருக்கிற மின்வெட்டை பத்தி உங்க வாயில ஏதாவது வந்திருக்கணும். மும்மொழி கொள்கையை நீ ஏத்தே ஆகணும்னு சொல்லுச்சுலங்க ஒன்றிய அரசு, அத பத்தி உங்க வாயில ஏதாவது வந்திருக்கணும். இது வரைக்கும் கல்வி நிதியே தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம இருக்கிற அந்த ஒன்றிய அரசை பத்தி உங்க வாயில இருந்து ஏதாவது வந்திருக்கணும். கூடிய சீக்கிரம் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கோஷத்தோட வருவாங்க, அதுக்கு எதிர்த்து இப்பவே ஏதாவது நீங்க உங்க வாயில இருந்து வந்திருக்கணும். ஸ்டேஜ் ஏறினா அந்நியனாவும், சட்டமன்றத்துக்கு போனா அம்பியாவும், கல்யாண கருமாதிக்கு போறதுக்கு ரெமோவாகும் போறதுக்கு இது இன்னுமே படம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா சார்? நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உங்க வாயில இருந்து எதெல்லாம் வரக்கூடாதோ, தாவேகா தலைவராக உங்க வாயில இருந்து எதெல்லாம் வரக்கூடாதோ அது எல்லாமும் வருது. ஆனா ஒரு மாநிலத்தின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்க என்னெல்லாம் சொல்லணுமோ அதை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படி தேவையானத பேசாத, தேவையில்லாதத பேசுற அந்த வாயில இருந்து என்ன வந்தாதான் என்ன சார்? ஆனாலும் அந்த வாயில இருந்து இன்னும் ஏதாவது வரும் அப்படின்னு தற்கொலை கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு சார். பாவம் அந்த கூட்டத்துக்காகவாவது உங்க வாயில இருந்து ஏதாவது நல்லது வந்துட்டா பரவாயில்ல சார். ஆனா எங்களுக்கு உங்க வாயில இருந்து வர்றது பூரா கண்டென்ட் தான் சார். கவர்ச்சிக்கு மயங்கி மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கல்ல சார். நல்லா யோசிச்சு பாருங்க சார். இல்ல மனசை தொட்டு சொல்லுங்க, இது வரைக்கும் எங்கேயாவது நீங்க அரசியல் ஞானி மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருக்கீங்களா? அட்லீஸ்ட் உங்க கட்சியினுடைய கொள்கைய பத்தி, எதிர்கால திட்டத்தை பத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருப்பீங்களா சார்? அந்த கையில இருக்கிற 4 பேப்பரை புடுங்கிட்டா பேட்டரி போன ரோபோட் மாதிரி அமைதியா நின்றுவீங்க. சினிமா நடிகன் அப்படிங்கறத தாண்டி வேற எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த மக்கள் அப்படிங்கறத சொல்லுங்க பாப்போம். வாயில நல்லா வருது அப்படிங்கிற வார்த்தைக்கு தியேட்டர்ல எவ்வளவு கிளாப்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரிதான் நீங்க முதல்வரா இருந்துட்டு பேசினாலும் கிடைக்குது. இனியாவது அரசியல் படிங்க. அந்நியன், அம்பி, ரோபோ இனி வேண்டாம். வாயில நல்லா வருது அப்படின்னு பேசாதீங்க சார். மக்களுக்கு தேவையானத மக்களுடைய குரலா பேசுங்க. நாங்க எல்லாரும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.